உத்திரமேரூர் டு போலூர் போகிற வழியில் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆலயத்தை ஒன்று பார்த்தோம். அந்த ஆலயம் வந்து ஒரு அழகாக கட்டியிருக்க அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இது வந்து இந்த ரோடு பகுதி, இந்த ரோட்டு வழியாக தான் வரணும். இந்த அதுக்காக தான் இந்த காட்டுறேன் இந்த இடத்த. நீங்கள் இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சித்தர் தியான பீடம் ஒன்று இருக்குது. அந்த தியான பீடத்துக்கு போகலான்னு சொல்லி போனால் அங்கே ஒரு அழகிய கோயில் ஒன்று அமைஞ்சிருந்தது. மக்கள் வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் எதாச்சும் அப்போ முதல் தடவையாக போனோம். போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். மக்கள் எல்லோரும் நீங்களும் போய் பார்த்துட்டு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். இது பார்த்திங்கன்னா அழகாக, இது சின்ன கோயிலாக இருந்தாலும் சிறப்பாக வடிவமைச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே தான் ஒரு சித்தர் பீடம் ஒன்று இருக்குது, தியான பீடம் ஒன்று. அதுக்கு முன்னாடி ஒரு கோயில், இதெல்லாம் நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கிச்சு. மக்கள் தவறாமல் போய் பார்த்துட்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. வந்து வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. நம்மளுடைய படைப்புக்கு வந்து, கலைப்படைப்புக்கு வந்து நம்ம மண் சார்ந்த ஒரு படைப்பாக இருக்குது அப்படின்றது இது ஒரு அருமையான ஒரு சான்று. இந்த மக்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு அந்த தெய்வத்தை வேண்டி வணங்கிட்டு வரணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அருமையான இடத்துல அழகாக இது தேத்துறைன்ற ஒரு இடம். தேத்துறைன்னு ஒரு ஊரில் இந்த இடம் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அந்த பக்கமாக போகக்கூடிய வந்தவாசியோ இல்லை இதுக்கு வரைக்கும் போகிற வழியிலையோ, இந்த மாதிரி போலூர் பக்கம் போகிற வழியிலையோ, சேத்துப்பட்டு போகிற வழியிலையோ நீங்கள் வந்தாங்கன்னா இந்த ஆலயத்தை பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. அது நல்ல விசேஷ நாட்கள் என்னென்னு தெரில, நமக்கு யாரும் தொடர்புகளே இல்லை. அதனால் வெறும் ஆலயத்தை மட்டும் உங்களுடைய பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த காலத்தில் இன்னமும் நம்ம பக்தியோடு இருக்கிறோம்னா நல்லா இருக்குன்னா, இது மாதிரி ஒரு பக்தியும் ஒரு காரணம். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். பக்தி, அதாவது நம்ம மக்கள் எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கிறாங்கன்றது இதுக்கு ஒரு சான்று. இந்த கோயிலை கட்டாயம் போய் பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். சிம்பிளாக சின்ன கோயில், சிறிய கோயிலாக இருந்தாலும் அருமையான கோயில். இந்த முற்று வந்து இந்த நாகப்புத்தூருக்கு ஒரு அம்மன் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஒரு நாள் நல்லா போயிட்டுனா நல்ல ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மறந்துடாமல் இதை போய் பார்த்துட்டு வாங்க. இது நல்ல ஹைவேஸ், தேசிய ஹைவே நெடுஞ்சாலையில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப பக்கம், வெளியே இந்த ரோட்டில் இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கோயில். நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5-2 நிமிஷம் கூட இருக்காது. 2 நிமிஷத்தில் தான் இருக்குது, தூரத்தில் தான் இருக்குது. போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மக்கள் அனைத்து செல்வங்களும் இறைவன் உங்களுக்கு தரட்டும். ஏன்னா இது ஒரு இடங்கள்லாம் வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். கலைப்படைப்போடு நம்ம வந்து கலையை ஆராதிக்கணும், தெய்வத்தை ஆராதிக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம்.